ஹாய், நான் அனிதா காமராஜ் ஷாலோம் எஜுகேஷன்லேருந்து பேசுகிறேன். இப்போ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதிட்டு எல்லோரும் ரிலாக்ஸாக இருப்பீங்க. இங்கே நீட் எக்ஸாம் எழுதின அனைத்து மாணவர்களுக்கும் இந்தியாவிலே நல்ல மார்க் எடுத்து இங்கே தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே சீட் கிடச்சி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆகிறதுக்கு ஷாலோம் எஜுகேஷனோட வாழ்த்துக்கள். ஒருவேளை எனக்கு மார்க் குறைஞ்சி போயிடும், எனக்கு இந்தியாவில் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷாலோம் அப்ராடில் போய் MBBS படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்போட ஹெல்ப் பண்ணுறோம். இந்தியாவிலையுமே நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாகவே நீட் பாஸ் மார்க் அப்படிங்கிறது ஒரு 90 to 130 தான் இருந்திருக்குது. அதனால் நீங்கள் இந்த பார்டர் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கலங்கும்போது நீங்கள் வெளிநாட்டில் போய் MBBS தாராளமாக படிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா அதிகமான காசு செலவாகுமே, அதை எப்படி நாங்கள் பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஷாலோம் 15 நாடுகள் 100க்கும் மேற்பட்ட காலேஜுக்கு பண்ணுறோம். 15 நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா USA, போலந்து, இத்தாலி, ஹங்கேரி, வியட்நாம், பங்களாதேஷ், ரஷ்யா, ஜார்ஜியா, அர்மேனியா, கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரி நிறைய நாட்டுக்கு பண்ணுறோம். இங்கே ஃபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு மினிமம் 2 லட்ச ரூபாயிலேருந்தே காலேஜ் ஃபீஸ் இருக்கிற மாதிரி கண்ட்ரிஸ் இருக்குது. அதாவது நீங்கள் இந்தியாவில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஃபீஸு நீங்கள் அப்ராடில் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு பே பண்ணி உங்களால் ஒரு டாக்டர் சீட், ஒரு டாக்டர் எஜுகேஷனை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷாலோம் கடந்த பல வருஷங்களாகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இந்தியாவில் டாக்டர் சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளிநாட்டில் MBBS படிக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் செலவாகக்கூடிய அட்மிஷன், விசா, டிக்கெட், டாக்குமெண்டேஷன் நியர்லி ஒரு 3 லட்ச ரூபாய் செலவை ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வெளிநாட்டில் டைரெக்டாக யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணி அங்கேயே போய் அவங்க ஃபீஸ் கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம். ஃபீஸ் கட்ட முடியாத குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம லோன் வாங்குறதுக்கான கைடன்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஷாலோம் லாஸ்ட் இயர் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை வெளிநாட்டில் போய் ஃப்ரீயாக MBBS படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அதே ஸ்காலர்ஷிப்பை நம்ம திரும்பியும் இந்த வருஷமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா நீட் அன்னைக்கு தினத்தந்தியோடு சேர்ந்து ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்கோம். அதில் தமிழ்நாட்டில் இல்லை ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி, அதாவது முதல்ல ஷாலோமில் அட்மிஷன் பண்ணுற 100 மாணவர்கள்லேருந்து ஒரு 10 மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வெளிநாட்டில் 6 வருஷ கல்வியுமே இலவசமாக நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 100 மாணவர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா வர்த் கிஃப்ட், அதாவது டேபு, புக்ஸு, ஸ்டெத்து, கோட்டு இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஷாலோம் இந்த வருஷம் புதுசாக வெளிநாட்டில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியாவில் எக்ஸாம் எழுதக்கூடிய FMGE கோச்சிங், அதே மாதிரி US, UK இந்த மாதிரி நாடுகளில் போய் PG பண்ணுறதுக்கான கோச்சிங் இதெல்லாமே ஆப் வழியாக நம்ம இந்த வருஷம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இதெல்லாம் ஷாலோம் உங்களுக்காக செய்யக்கூடிய சலுகைகள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்தியாவில் டாக்டர் சீட் கிடைக்கலன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கலன்னா தாராளமாக நீங்கள் ஷாலோமை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷாலோமுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆஃபீஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி. எங்களோட பிரான்ச்சுக்கு நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு யூனிவர்சிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மருத்துவ கனவை நீங்கள் தொடரலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேசணும்னு நினச்சது, இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே நிறைய பேர் தன்னை டாக்டர், அதுக்கப்புறம் மென்டர், இப்படியெல்லாம் தன்னை அடைமொழி சொல்லிக்கிட்டு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது. என்னென்னா இந்த கண்ட்ரிக்கு தான் நீங்கள் போகணும், NMC அப்ரூவ்டு கண்ட்ரி, இந்த காலேஜுக்கு தான் போகணும், இந்த கண்ட்ரிக்கு போகக்கூடாது, இந்த காலேஜுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரி பேர், நிறைய காலேஜஸ் பேரை தன்னை சொசைட்டியில் ஒரு பெரிய ஆள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி போயிட்டுருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நிறைய பேர் நீங்கள் குழப்பமாக கூட இருப்பீங்க, ஐயோ எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த காலேஜுக்கு போகலாம், ஏன்னா ஒருத்தங்க இது நல்லதுன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தங்க இது கெட்டதுன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கலாம். அப்படி நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதாவது 2021 வர பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCIன்னு இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்டட் காலேஜஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு கண்ட்ரினா இந்த காலேஜுக்கு தான் போகணும், இந்த காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் NMC அந்த மாதிரி லிஸ்டட் காலேஜ்னு எதுவுமே கொடுக்காம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை உருவாக்குனாங்க. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற எல்லா நாடு, எல்லா காலேஜுக்குமே நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்தாங்க. ஸோ NMC இந்த நாட்டுக்கு போ, இந்த காலேஜுக்கு போ, இந்த காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு எதுவும் சொல்லலை. அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் கண்ட்ரிக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குது. அந்த மாதிரி சில
சில நாடுகள் சில காலேஜஸ் வந்து அங்கே வரக்கூடாதுன்னா அந்த எம்பசி மட்டும்தான் சொல்லும். என்எம்சி வந்து நீங்கள் போகணுன்னோ போக வேண்டானோ சொல்லாது. என்எம்சி கொடுத்துருக்க ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு 5 ரூல் கொடுத்துருக்கேன், அந்த ரூலை ஃபாலோ பண்ணுற நாடு காலேஜுக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாலெல்லாம் எல்லாரும் சொல்கிற இன்ஃபர்மேஷனை கேட்டு நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஷாலோம் வந்து உங்களுக்கு வந்து என்எம்சி ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு காலேஜஸ் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து இது ரிலேட்டட் நல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை பண்ணால் நீங்கள் ஷாலோம் ஆஃபீஸையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் WHO லிஸ்டட் என்எம்சி அப்ரூவ்டு கண்ட்ரி, அப்ரூவ்டில் என்எம்சியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற நாடு காலேஜஸில் வந்து ஷாலோம் வந்து உங்களுக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்து உங்களோட மருத்துவ கனவை நனவாக்குறது. தேங்க்யூ.